அனைவருக்கும் வணக்கம். கௌரவ் அப்படின்ற ஒரு 19 வயசு பையன் வந்துட்டு அம்மா, அப்பா, தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியோடு இருக்காங்க. ஸோ இந்த பையன் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு பிஃபார்ம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் அப்ளை பண்ணுறான். காலேஜில் போயிட்டுருக்கான். அதாவது மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கக்கூடியது. இந்த பிஃபார்ம் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து இங்கிலீஷ் வந்துட்டு சரியாக வரவே இல்லை. ஸோ எப்படியாவது இங்கிலீஷ் படிக்கணும்னு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான், நான் வந்து இங்கிலீஷ் ஒழுங்காக கற்றுக்கணும், அப்போ தான் காலேஜ் வந்து நல்லபடியாக படிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் காலேஜை முடிச்சுட்டு வந்துட்டு ஃபாரினுக்குலாம் வந்துட்டு வேலைக்கு போகணும், இல்லை அப்படின்னா மெடிக்கல் ஷாப்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவுல இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைமில் இந்த பையனை வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டியூஷன் சென்டருக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக. அந்த டியூஷன் சென்டரில் டீச்சராக வந்தவங்க தான் ரம்யா. இது வந்து சும்மா ஒரு கற்பனை பேர் தான் கூப்பிட்றதுக்காக. இந்த ரம்யா வந்துட்டு 25 வயசு ஆகுது. இவங்ககிட்ட டியூஷன் சென்டர்லேருந்து பையன் வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஜூலை மாதம் 2024 அப்போ இந்த கௌரவோட அப்பாவோட பாக்கெட்லேருந்து ஆக்சுவலாக காசெல்லாம் காணாமல் போய்கிட்டே இருக்குது. இதை வந்துட்டு அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல, ஏதாவது மறந்து கூட நம்ம வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டுருக்காரு. ஆனால் ரெகுலராக வந்து காசு காணாமல் போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வைக்கக்கூடிய பெரிய பெரிய அமௌண்ட்டு, அதாவது பெரிய அமௌண்ட்டும் வந்து மிஸ் ஆகுது. இவர் வந்துட்டு பஜாரில் வந்து கடை வச்சுருக்காரு. ஸோ அந்த கடைக்கு ஜாமான் வாங்குறதுக்காகலாம் வச்சுருந்த பணம்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு காணாமல் போய்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கண்காணிக்கிறாரு. அந்த பணத்தை யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்தாக்க தன்னோட பையன்தான் வந்துட்டு திருடிட்டு போயிருந்திருக்கான். ஸோ அந்த பையனை கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு, எதுக்காக இந்த மாதிரி பணத்தை எடுத்தேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு கௌரவோட அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு கலங்கி போய் நிற்கிறாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னாக்க, செப்டம்பர் மாதம் 2023 வந்துட்டு இவன் வந்து டியூஷனில் ஜாயின் பண்ணுறான். இந்த ரம்யா டீச்சர் வந்துட்டு இவனுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது போனதுலேருந்தே இந்த கௌரவுக்கு வந்துட்டு இந்த டீச்சரை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. ஸோ அவன் என்ன பண்ணுறானாக்க டீச்சர் வந்து ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டீச்சர்கிட்ட எப்போ பார்த்தாலும் அடிக்கடி போய் பேசுகிறது, வாண்டடாக இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கான். டீச்சருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவனும் வந்து பிடிச்சி போயிடுது. ஸோ 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு நாளடைவில் இவங்களுக்கு வந்து காதலாக மாறுது. இந்த காதலாக மாறினதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருக்கானாக்கா, டியூஷனுக்கு வந்து எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுறான். எல்லோரும் போனதுக்கு அப்புறம் தான் போவான். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி இருக்கும்போது டியூஷன் சென்டர்லேயே வந்துட்டு இந்த ரம்யாவும் இந்த கௌரவம் வந்துட்டு ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ பசங்களாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு 2 பேரும் ஒன்றா இருக்கிறது. அதேமாதிரி போனதுக்கப்புறம் வந்துட்டு இவன் வந்து இந்த டீச்சரோட ஒன்றா இருந்துட்டு தான் வர்றது. ஸோ உறவு வச்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. இந்த மாதிரி உங்களோட காதல் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானாக்கா, அவங்க அப்பா கிட்ட இருந்து பாக்கெட்லேருந்து காசெல்லாம் திருடிட்டு வந்துட்டு வெளியில் ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. தேட்டருக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியே நாளடைவில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு உங்களோட காதல். இந்த ரம்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப அதிகப்படியாக அவனை லவ் பண்ணுறதுனால பொசசிவாக இருக்காங்க. அதாவது டியூஷன் சென்டரில் இருக்கக்கூடிய மற்ற பொண்ணுங்க கிட்ட வந்துட்டு இவன் பேசினான் அப்படின்னாக்கா கண்டிக்கிறாங்க. என்ன தவிர எந்த பொண்ணுக்கிட்டையும் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. ஸோ அதை அப்போ கேட்ட அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், நம்ம மேலே இவ்வளோ உயிராக இருக்குது இந்த பொண்ணுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இது இன்னும் அடுத்த கட்டமாக என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நீ மற்ற பொண்ணுங்கக்கிட்டலாம் இனிமேல் பேசுன அப்படின்னாக்கா நேராக அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு நம்ம லவ் மேட்டரை பற்றி சொல்லிடுவேன், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன்னு சொல்லி இந்த பையன்ட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு இன்னும் சந்தோஷம் தான், பரவாயில்ல நம்ம மேலே ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு உயிராக இருக்கா, நம்மளை வந்துட்டு இந்த அளவுக்கு லவ் பண்ணுதான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கான் இந்த கௌரவ். இந்த மாதிரியே நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த டீச்சர் வந்துட்டு இந்த கௌரவக்கிட்ட காசு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன சின்ன அமௌண்ட்லாம் கேட்குறாங்க. இவனும் வீட்டில் இருந்து கொடுக்கக்கூடிய அந்த செலவு கொடுக்குற பணம்லாம் வந்துட்டு கொடுக்குறான். ஸோ ஆனால் இன்னும் நாளடைவில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பணம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அதாவது பெரிய பெரிய அமௌண்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கும்போது இவன் கௌரவ் என்ன சொல்கிறானாக்கா, என்கிட்ட ஆல்ரெடி செலவு கொடுக்குற பணத்தை தான் கொடுத்தேன், பெரிய பெரிய அமௌண்ட்லாம் எங்கள் அப்பா வந்து கொடுக்க மாட்டார், அது வந்து கடைக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். அதெல்லாம் தெரியாது, நீ பெரிய பெரிய கேட்ட அமௌண்ட்டு கொடுக்கல அப்படின்னாக்க ஆல்ரெடி வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரைவேட்டாக சேட் பண்ண அந்த சேட்லாம் என்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு போய் போலீஸில் கொடுத்து நீ என்னை வலுக்கட்டாயமாக ரேப் பண்ணேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது மிரட்டவும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா வந்துட்டு கடைக்காக அந்த ஜாமான் வாங்குறதுக்குலாம் வந்துட்டு காசு வச்சுருந்தது வந்து அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் திருடிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் 2024 ஜூலை மாதம் வந்துட்டு இவன் வந்து இவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிறான். ஸோ இந்த சம்பவம்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஸோ ஏதாவது பண்ணி பையனை வந்து ஆக்சுவலாக இந்த சம்பவத்துலேருந்து வெளில கொண்டு வரணும், அவனை திட்டியோ அடிச்சோ என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இந்த டீச்சருக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என் பையனே வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறியா, பணம் கட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கியா, நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் போய் ஃபஸ்ட்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பார்த்துக்க. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த ஏரியாவிலே வந்துட்டு டீச்சர் வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து கால் பண்ணி மிரட்டுறாங்க. ஸோ மிரட்டினதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு சம்பவமும் இல்லை, இவனுக்கு வந்து கால் பண்ணி மிரட்டுறதில்ல, சுமூகமாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து
கௌரோட அப்பா வந்துட்டு பஜாரில் கடையில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. அதாவது 2024 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வந்துட்டு கால் வருது. அந்த கால் யாருனாக்கா கௌரோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி நம்ம பையனை வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனடியாக அவர் வந்துட்டு கடையிலேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் 2 பேருமே கிளம்பி ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷன் போனால் அது வந்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அங்கே வந்துட்டு கௌசல்யா அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. ஸோ என் பையனை எதுக்கு மேடம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த ரம்யா அப்படின்ற பொண்ணு வந்துட்டு இவன் மேலே ஒரு ரேப் கேஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க அப்பா கௌரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணான், அந்த பொண்ணும் இவனை லவ் பண்ணிச்சு, ஸோ ரேப்லாம் இது கிடையாது, அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தான் உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சேட் பண்ண அந்த சேட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட காட்டுறாங்க. ஆனால் அந்த கௌசல்யா போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, தனியாக அவரை கூப்பிட்டு இதெல்லாம் வந்துட்டு செல்லாது, பொண்ணுங்க சைடு தான் வந்துட்டு கேஸ் நிற்கும், நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 லட்ச ரூபா பணத்தை கொடு, உன் பையனை விட்டுறேன், உன் பையன் மேலே எஃப்ஐஆரும் போடலை, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணணும், ஏன்னா அந்த பொண்ணு விட போகிறது கிடையாது, அதனால் நீ இந்த மாதிரி பண்ணினா கேஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், ஒருவேளை எஃப்ஐஆர் போட்டாக்க உன் பையனை ஃபாரின் அனுப்ப முடியாது, கவர்மெண்ட் அவ்வளோ வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கௌரோட அப்பா என்ன பண்ணுறாருனாக்கா, எப்படியோ பணம் போனாலும் பரவாயில்ல தான் பையனை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கையில் ஒரு 45,000 ரூபா பணம் இருக்குது, இதை வச்சுக்கோங்க மேடம், நாளைக்கு நான் வந்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனை வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு 45,000 ரூபா பணம் கொடுத்து. ஸோ பையனை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இந்த கௌரவுக்கு வந்துட்டு திரும்பவும் மெசேஜ் வருது. யாருன்னா ரம்யா தான் மெசேஜ் பண்ணுறாங்க. என்னென்னா, அதாவது நீ வந்து தப்பிச்சிட்டோம்னு நினைக்காத, அதாவது உன்னை இத்தோட விட மாட்டேன், இந்த ஸ்டேஷன் இல்லைனா என்ன, வேறு ஒரு ஸ்டேஷனில் போய்ட்டு உன் மேலே ரேப் கேஸ் கொடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்பி ஆஃபீஸ் போவேன், எஸ்பி ஆஃபீஸ் போவேன், எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இவனை வந்து மிரட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட என்ன சொன்னாங்கனாக்கா, அதாவது இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போனாலும் சட்டம் வந்து பொண்ணுங்க சைடு தான் நிற்கும், எவிடன்ஸே இல்லைனா கூட உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க, உன் ஃப்யூச்சரே இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ரம்யா வந்து அவனை வந்து மிரட்டுறாங்க. ஸோ வந்து நீ இன்னும் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் அந்த கௌரவம் என்ன பண்ணுறானாக்கா, நம்ம இருக்க வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆல்ரெடி நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு நம்மளாலே அவமானமாக இருக்குது, இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்ட்டு இவன் என்ன பண்ணுறானாக்கா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்லேயே வந்துட்டு தூக்கு மாட்டி இறந்துடுறான். ஸோ என்னென்னா, இப்போ தான் வந்துட்டு இவனோட தங்கச்சி வந்துட்டு இவனோட பெட்ரூம்க்கு வராங்க. வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இவன் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு வந்து அங்கேயே அழறாங்க. ஸோ இது ஃபேமிலியே பார்த்து அங்கேருந்து உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர்றாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ண டாக்டர் வந்துட்டு இவன் இறந்து ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாடியை வந்து பிஎம் போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்துட்டு அப்பா அம்மா கையில் வந்துட்டு பாடியை ஒப்படைக்கிறாங்க. இவங்க கௌரவோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா, பாடியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர கிடையாது, டேரெக்டாக அந்த ஏற்கனவே விசாரிச்சாங்களே அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பாடியை தூக்கிட்டு போகிறாங்க. தன்னோட சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இந்த ரம்யா பொண்ணை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும், நீங்கள் அந்த பொண்ணு தான் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி வந்து என் பையனை கொண்டுட்டா, இது வந்து சூசைடு கிடையாது, இது வந்து மர்டர் கேஸுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு பெரிய லெவலில் வெடிக்குது. அதாவது ப்ரெஸ் மீடியான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. போலீஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வரைக்கும் எல்லா பக்கமும் போகுது. எஸ்பி வந்து ஸ்பாட்டுக்கு நேரில் வராங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த ரம்யாவை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இந்த ரம்யாவோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணும்போது இந்த ஒரு பையனை மட்டும் கிடையாது, இது மாதிரி ஏகப்பட்ட பையனை வந்து ஏமாற்றிருக்காங்க. அதாவது இந்த ரம்யாவோட அண்ணன், ரம்யாவோட அம்மா, இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ரம்யாவை வச்சு ரம்யா அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட வந்துட்டு அப்படியே லவ் பண்ணுற மாதிரி நடிக்க வைக்கிறது. ஸோ லவ் பண்ணிவிட்டு அவங்களோட வந்து ஒன்றா இருக்கிறது, ஒன்றா இருந்துட்டு அதை வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்குறது. இதில் பசங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் அசிங்கமாக போய்டும், அவமானமாக போய்டும்னு சொல்லிட்டு வெளியிலேயும் யார்ட்டையும் சொல்கிறதில்ல, போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. இது வந்து இவங்களுக்கு சாதகமாக போயிடுச்சு. ஸோ பணத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு கறக்க முடியுமோ கறந்துட்டாங்க எல்லாருக்கிட்டையும். ஸோ இந்த கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பையன் இறந்து போகலைன்னா இது வந்து வெளில தெரிஞ்சிருக்காது. திரும்ப இவங்க வந்து அடுத்த பையனை வந்துட்டு ஏமாற்றி இந்த மாதிரி வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் போலீஸுக்கு வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ எஸ்பி என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த கௌசல்யா போலீஸ் இருக்காங்களே அவங்கள வந்து விசாரிக்கிறாரு. நீங்கள் வந்து இது மாதிரி 3 லட்ச ரூபா பணம் கட்டிங்களா, 45,000 பணம் வாங்கினீங்களான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம், சார் இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, 45,000 பணமும் நாங்கள் வாங்கலை, 3 லட்ச ரூபா பணமும் நாங்கள் கேட்கவும் இல்லை. என்ன நடந்தது அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக இந்த ரம்யா வந்துட்டு எங்களுக்குள்ளே குடுக்கல் வாங்கல் இருக்குது, அதாவது ஒரு செட்டில்மெண்ட் பிரச்சனை இருக்குது, அதுக்காகத்தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இது வந்து நாங்களே பேசி சுமூகமாக முடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, அதனால தான் அந்த பையனை நான் வெளில விட்டேன், மற்றபடி இது ரேப் கேஸே கிடையாது, அவங்க அந்த மாதிரி யாரும் பேசக்கூட கிடையாது, என்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அந்த கௌசல்யா சொல்லிட்டாங்க. இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டில் ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா சட்டம் நமக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக
அதை வந்து தவறாக ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு தான் இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்கலாம். ஏகப்பட்ட ஆண்களும் இதே மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு பொண்ணுங்களை மிரட்டுறது, இந்த மாதிரியான கேஸ்லாம் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சட்டத்தை தவறாக யூஸ் பண்ணுறது, நிறையா பேர் வந்துட்டு ரொம்ப அப்பாவியாக இருக்காங்கன்னா அவங்கள வந்துட்டு ஏமாத்துறது, மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பணம் பிடுங்குறாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க, அது ஆண்களோ பெண்களோ, உங்களை ஒருத்தர் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மிரட்டுறாங்க. நீங்கள் லவ் பண்ண பையனே கூட வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டலாம். இல்லை சம்மந்தமே இல்லாத நபர்கள் கூட நீங்கள் குளிக்கிற வீடியோ எடுத்து வீடியோ மிரட்டுறது, இல்லை ட்ரெஸ்ஸு மாற்றக்கூடிய அந்த அதாவது கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில ட்ரையல் ரூம்லலாம் வந்துட்டு கேமரா வச்சு இல்லீகலாக எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் எடுத்து உங்களுக்கு வந்து மிரட்டலாம், கால் பண்ணி காசு கேட்கலாம். இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தயங்காமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனை வெளில சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். அவங்க மிரட்டக்கூடிய நபர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட வீடியோ ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆன்லைனில் போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியம் இருந்தால் போடுறா பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அப்படி போட்டாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, சைபர் கிரைமில் சொல்லி அந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் டோட்டலாக வந்து அழிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட நபரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. அதை விட்டுட்டு பயந்து போய் நீங்கள் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா திரும்பவும் அந்த வீடியோ வச்சு திரும்பவும் மிரட்டி பணம் கேட்பாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இது உங்களுக்கு மட்டும் நடக்காது. இந்த மாதிரி பல பொண்ணுங்களை இல்லை பல ஆண்களை இந்த மாதிரி ஏமாற்றி பணம் கறக்கிறவங்க பணம் கறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவத்திலலாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அது யாராக இருந்தாலும் தயங்காமல் காவல்துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த ரம்யா டீச்சரை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.